மனித பரிணாம வளர்ச்சி ஹியூமன் எவல்யூஷன் என்பது மனிதர்கள் மற்றும் அவர்களின் முன்னோர்களின் பூர்வ காலங்களில் இருந்து வந்த மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை குறிக்கின்றது. இது பல கோடி ஆண்டுகளுக்கு முந்திய காலங்களில் ஆரம்பித்து நவீன மனிதர்களாக ஹோமோ சேப்பியன்ஸ் பரிணாமமாகி வந்துள்ளது. இதன் அடிப்படை அம்சங்கள் மற்றும் முக்கிய கட்டங்களை விரிவாக பார்ப்போம். 1. அர்பானி முன்னோர்கள் ஒஸ்ட்ரலோபிதகஸ் 3 முதல் 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்திய காலத்தில் வாழ்ந்தார்கள். தங்கள் கால்களில் நின்று நடக்கத் தொடங்கிய முதல் முன்னோர்கள். மூளை அளவு மிகச் சிறியது. 2. ஹோமோ ஹாபிலிஸ் ஹோமோ ஹபிலஸ் சுமார் 2.4 முதல் 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்திய காலத்தில் வாழ்ந்தார்கள். கல்கருவிகளை பயன்படுத்தத் தொடங்கிய முதல் முன்னோர்கள். மூளை அளவு ஒஸ்ட்ரலோபிதகஸ் விட சற்றே பெரியது. 3. ஹோமோ எரெக்டஸ் ஹோமோ எரெக்டஸ் சுமார் 1.9 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்திய காலத்தில் தோன்றியது. முழுமையாக நடக்கக்கூடியதான உடல் அமைப்பு. தீயை பயன்படுத்தத் தொடங்கிய மக்கள். 4. நியாண்டர்தால்கள் நியாண்டதோல்ஸ் சுமார் 4 லட்சம் முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வாழ்ந்தார்கள். மிகவும் எடையுள்ள உடல் மற்றும் பெரிய மூளை. குளிர்ந்த காலநிலைக்கு ஏற்ப உடல் அமைப்பு. 5. நவீன மனிதர்கள் ஹோமோ சேப்பியன்ஸ் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்திய காலத்தில் தோன்றினர். மேம்பட்ட கருவிகள், கலை மற்றும் மொழி. உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவல். முக்கிய அம்சங்கள். மூளை வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சியில் முக்கியமானது மூளை வளர்ச்சி. இது சிந்தனை, கருவி பயன்பாடு, மொழி மற்றும் சமூக நிலை ஆகியவற்றில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டுவந்தது. உடல் அமைப்பு மாற்றங்கள் நேராக நடக்கும் அமைப்பு, கை, கால் அமைப்புகள், உணவு பழக்கம் மற்றும் வேட்டை நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள். சமூக மற்றும் கலாச்சார மேம்பாடு, குழுவாக வாழும் பழக்கம், ஒழுங்கமைக்கப்பட்ட வேட்டை, தீயின் பயன்பாடு, கலை மற்றும் மத நம்பிக்கைகள். தியரிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். சார்லஸ் டார்வின் இன் பரிணாம அறிவியல் கொள்கைகள் மிக முக்கியமானவை. பல்லூடக படிவங்கள் ஃபொசல்ஸ் மற்றும் நவீன டிஎன்ஏ ஆய்வுகள் மூலம் பரிணாம வளர்ச்சியை அறிந்து கொள்ள உதவுகின்றன. இதனை மையமாக கொண்டு மனித பரிணாம வளர்ச்சி என்பது மனிதர்களின் அறிவியல் மற்றும் சமூக முன்னேற்றத்தில் மிக முக்கியமான அம்சமாகும். மனிதர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சியின் மூலம் இன்றைய நிலைக்கு வந்தார்கள் என்பதற்கான அறிவியல் விளக்கங்களை இது தருகிறது. மனித பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அம்சங்கள் சிலவற்றை பார்ப்போம். 1. ஆப்பிரிக்காவில் தோற்றம். பழமையிலான மனித பூர்வீக குரங்குகள் ஹொமனன்ஸ் ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் பிற பகுதிகளுக்குச் சென்றன. இந்த மரபு சுமார் 6 முதல் 7 வரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கணிக்கப்படுகிறது. 2. அவுஸ்ட்ரலோபிதிகஸ். இவற்றில் அடிப்படையானது அவுஸ்ட்ரலோபிதிகஸ் எனப்படும். இவ்வகை மனித குரங்குகள் தமது நேராக நடக்கும் தன்மையால் மாடுகளுக்கும் பின்னர் மனிதர்களுக்கும் இடையேயான பாலமாக கருதப்படுகின்றன. 3. ஹோமோ இனங்கள். அவுஸ்ட்ரலோபிதிகஸுக்கு பின் ஹோமோ இனங்கள் ஜீனஸ் ஹோமோ தோன்றின. இதில் ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ எரிக்டஸ் மற்றும் நம்முடைய நேரடி முன்னோடிகள் என்று கருதப்படும் ஹோமோ சபியன்ஸ் ஆகியவை அடங்கும். 4. நியாண்டர்தால்கள். நியாண்டதோல்ஸ் என்பது மற்றொரு முக்கியமான பரிணாம அங்கமாகும். இவர்கள் நம்முடைய நீண்ட கால முன்னோடிகள் ஆக கருதப்படுகின்றனர். நியாண்டர்தால்கள் முதன்மையாக ஐரோப்பாவிலும் மேற்கு ஆசியாவிலும் வாழ்ந்தனர். 5. பாதுகாப்பு மற்றும் கலாச்சாரம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி என்பது உடலியல் மாற்றங்களுடன் மட்டுமல்லாமல் அறிவியல், கலை மற்றும் சமூக அமைப்புகளில் வளர்ச்சியுடனும் சம்பந்தப்பட்டது. பழக்கவழக்கங்கள், மொழி, கருவிகள் பயன்படுத்துதல் ஆகியவை மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மொத்தத்தில் மனித பரிணாம வளர்ச்சி என்பது மிக நீண்ட காலத்தில் நடந்த ஒரு சிக்கலான மற்றும் அற்புதமான அறிவியல் நிகழ்வு ஆகும். இது நமது உடல் மற்றும் அறிவியல் வளர்ச்சியின் பல்வேறு கட்டங்களை விளக்குகிறது.